ஒரு குரு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு வழி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பல குருமார்களுடைய அருமையும் தெரிய ஆரம்பிச்சது. நான் வந்து நீம் குரலி பாபா மாதிரி அந்த டைட்டில் ஒரு போஸ்ட்ல படுத்துட்டு இருந்தேன். அது அவர் இப்படி தான் படுத்திருப்பாரு, நீம் குரலி பாபா. அது மாதிரி நான் படுத்துட்டு இருந்தேன் சோஃபால. அதே மாதிரி வந்து நம்ம குருமார்களை தேடி போறது இல்லை, குருமார்கள் தான் நம்மளை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கடவுளை காட்ட முடியுமான்லாம் கேட்குறாங்கல்ல, கடவுளை காட்டினாலும் அதுக்கான கண்ணு நமக்கு கிடையாதுங்கிறது தான் உண்மை. அந்த கண்ணு வேணும்னா அதுக்கு முதல்ல குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். இவர் வந்து சேஷாதிரி சுவாமிகள், ரமணரையே கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் பேரே வந்து தங்கக்கை சேஷாதிரி சுவாமிகள் அப்படிம்பாங்க. ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறமா அது கஜானன் மகாராஜ் அங்க இருக்கிறது. அவர் வந்து பறக்கும் சித்தர். அவங்க சென்னையில், ஆமா, திருவான்மியூர்ல பாம்பன் சாமிகளுக்கு பக்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து திருவிக்கான்னு ஒரு திருவி கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா எழுதக்கூடிய அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பறக்கிறதா பார்த்ததை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரன் நிலமறை போடும் வயிற்றினை நந்தி மகனை ஞான குழந்தினை குந்தியில் விட்டடி போற்றுகின்றேனே. விநாயகனே வினைவதற்கெல்லாம் விநாயகனே வெட்கை தெரிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினார் கண்ணீர்பன் கணிந்து. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சொல்லுவா. வணக்கம். வணக்கம். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும். ஒரு டைரக்டராக ஒரு கம்பெரராக ஆரம்பத்தில் இருந்திருக்கிறீங்க, ஒரு ரைட்டராக, இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பக்தியாகவும் சரி, சித்தர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சித்தர்கள் கும்பிட்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா சித்தர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி முருகன் நல்லா பெருசாக வச்சிருக்கிறீங்க. முருகனே ஒரு சித்தர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர் யார் இதில் இங்கே இருக்கிறவங்கள? அப்படி ஃபேவரைட்ஸ் அப்படின்னு அவங்ககிட்ட என்ன கொடுத்துட்றேன் அப்படின்றீங்களா? ஃபேவரைட்ஸ்ன்னு சித்தர்கள் கிடையாது. எப்படின்னா ஒரு குரு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வழி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பல குருமார்களுடைய அருமையும் தெரிய ஆரம்பிச்சது. சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சீர்காழின்னு சொன்னதுனால இப்போ நிறையா ஆலயங்கள், அது குருமார்கள் இவங்களுக்கு நடுவில் தான் இன்னும் நமக்கு இது. சின்ன வயசுலேயே மயிலை குருஜி சுந்தரராம சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்தோம். அவர் வந்து வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகளுடைய சிஷ்யர். அவரை பற்றிலாம் படிச்சிங்கன்னா நிறையா தெரியும். வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள் பற்றிலாம். அவர் வந்து மூலிகை மூலமாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு கண் பார்வை தெரியாதவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு, வர வச்சிருக்காரு. அது மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு, வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு. நான் சொல்றது வந்து வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகளோட சிஷ்யன் மயிலை குரு சுந்தர சுவாமிகள், சுந்தரராம சுவாமிகள். அவர் வந்து தங்கால் ஆசிரமம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அதே மாதிரி காஞ்சி மகாபெரியவர் வந்து எல்லார் வீட்லேயுமே அந்த டயத்துலலாம் கும்பிட்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து நிபுணனுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுக்கு நான் வந்து நிபுணனுக்கு அப்புறமா தான் வந்தேன். அப்படியா? நிபுணனுக்கு அப்புறமா தான். அப்போது எதிர்த்த வீட்டில் பிரபுதாஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அண்ட் அவர் வந்து பிட்ஸில் ஸ்டூடெண்ட்டு. நானும் அவனும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா முதல் முறையாக ஹீ இஸ் இன் எ ஸ்பிரிச்சுவல் பாத் ஆல்ரெடி. அண்டு முதல் முறையாக ஒரு தடவை வந்து ஹிமாலயஸ்க்கு அவன் போயிட்டு வரும்பொழுது நான் வந்து நீம் குரலி பாபா மாதிரி அந்த டைட்டில் ஒரு போஸ்ட்ல படுத்துட்டு இருந்தேன். அது அவர் இப்படி தான் படுத்திருப்பார், நீம் குரலி பாபா. அது மாதிரி நான் படுத்துட்டு இருந்தேன் ஒரு சோஃபால. சார் உங்களை மாதிரியே ஒரு பாபா வந்து படுத்துட்டு இருப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் போயிருந்தேன். அவர் எப்போதும் பிளாங்கெட் தான் போத்திருப்பாரு, அவருடைய போட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட். ஓகே ஓகே. இந்த போஸ்ட்ல தான் இப்படி தான் படுத்திருந்தீங்களா? ஆமா, நான் இதே மாதிரி தான். ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் கை அவரும் ஆனால் அது மாதிரிலாம் வச்சிருப்பாரு. ஸோ இந்த போஸ்ட்ல தான் படுத்திருந்தேன் இதே மாதிரி. அது எனக்கு தெரியவே தெரியாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போது வந்து அந்த ஃபோட்டோவை கொடுத்தான். ஃபோட்டோ கொடுத்த உடனே நமக்கு எப்பொழுதுமே எந்த குருமார்கள் கொடுத்தாலும் நாம் கும்பிடுவோம். ஸோ அதனால் நானும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அது எப்படி ஒரு ஒரு அதாவது when the student is ready master appears அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம குருமார்களை தேடி போகிறதில்ல, குருமார்கள் தான் நம்மளை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி எனக்கு ஒரு மாற்றம் நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறமா
நிறையா அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு இப்போ ஜூலியா ராபர்ட்ஸ் அவரை பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது நீம் குரலி பாபாவை வந்து ஜூலியா ராபர்ட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாருமே. அப்புறம் இப்போ விராட் கோலி இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கண்ணை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் கூட எதுவும் ஞாபகம் இல்லை. என் ஞாபகம் அது அப்படியே ஒரு மாதிரி என்னது செம்புலம் பெயர்ந்த நீர் போலும்பாங்கல்ல, அது மாதிரி அப்படியே டப்புன்னு அப்படியே எப்படி கலந்ததுன்னு தெரியல. நம்மளோட உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு ஈர்ப்பு. அதுக்கப்புறமா அவருடைய ஸ்டாச்சுவை வச்சு கும்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா பிரபு வந்து வீட்டில் நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சு கும்பிடுவார். ஸோ எனக்கு ஸ்டாச்சு வைக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் நார்த் இந்தியா, வட இந்தியாவில் இருக்கிறதுனால எங்கே ஸ்டாச்சு வாங்குறது என்னன்னு தெரியல. நானும் என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எதுவும் ஐடியாவே இல்லை. ஒரு நாள் வந்து காரில் போயிட்டு இருந்தேன் வெஸ்ட் மாம்பலத்தில். அப்போ நான் வந்து மனசுக்குள்ளே திட்டுறேன். மனசுக்குள்ளே என்ன ஒரு ஸ்டாச்சு ஒன்று கேட்குறேன், அது ஒன்று வச்சு கும்பிட முடியல, என்ன பாபா இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசுகிறோம். பேசின உடனே எனக்கு வந்து why don't you try in சுலேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று. சுலேகாவில் நீங்கள் நான் சும்மா போட்டேன். அந்த ஃபோன் அடிக்கிறது நிற்கவே இல்லை. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கால் வந்திருக்கும். சார் எங்கள்கிட்ட நீம் கொல்லி பாபா ஸ்டாச்சு இருக்கு, வாங்க. எங்கிட்ட நீம் கொல்லி பாபா, நான் ஒன்று தான் கேட்டேன், இன்னும் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்லேருந்து இந்த நீம் கொல்லி பாபாவோட ஸ்டாச்சு வந்து ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே வந்துட்டார். நீங்கள் நிறைய சித்தர்கள், நிறையா குருமார்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து கும்பிட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் என்னுடைய குரு அப்படின்னு கேட்டால் நீம் கொல்லி பாபாவை தான் சொல்கிறீங்க. ஏன் அவ்வளோ முக்கியம்? என்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதாவது அதுக்கு முன்னாடியும் நிறையா ஆன்மீக குருமார்கள் எல்லாம் நான் கும்பிட்டுட்டு இருந்தாலும் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிலை வழிபாடெல்லாம் பண்ணணுங்கிற ஐடியாலாம் வந்தது. அது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் தோணுதில்லை. அதுக்கு முன்னாடியே இப்போ எங்கள் அக்கா கூட ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க இப்போது என்னோட வளர்ந்த ஒரு கும்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து அருண் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டுக்கும்போது சின்ன வயசுல வந்து குளிச்சு முடிச்ச உடனேவே துண்டு கட்டிட்டு சாமிக்கு முன்னாடி போய் மந்திரம்லாம் சொல்லுவானே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வந்து நான் எப்பொழுதுமே ஒரு சும்மா ஓகே நல்லா இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் இதில் தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் +1 +2 பொழுதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு நாத்திகம்லாம் கூட நான் பேசியிருக்கேன். நாத்திகம்லாமும் பேசியிருக்கேன். அது என்ன கடவுள் அப்படின்லாம் பேசியிருக்கேன். ஆனால் பலான்னு அரைஞ்சா மாதிரி அதெல்லாம் அப்படிலாம் இருந்தாலும் எக்ஸாம் எழுதும்போது பயம் வந்துடும். எங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒழுங்காக கும்பிட்டுட்டு தான் போவேன். ஆனால் அப்பப்போ தில்லாலாம் பேசியிருக்கேன் ஒரு டயத்தில். தென் அதுக்கு அந்த ஒரு மாறுபாடுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல. அந்த மாதிரி இப்போ சாமியே இல்லை, ஒரு ஃபேக் நாத்திகம் தான். நீங்க எப்படி ஃபேக்ல ஆத்திகம் இருக்காங்களோ அது மாதிரி சும்மா நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற அது மாதிரி ஒரு ஃபேக். அது எனக்கே தெரியும். சும்மா நான் வந்து படம் காட்டுறதுக்காக பண்ணது அது. அதுக்கப்புறமா பேக் டு நார்மல். ஓகே. ஸோ அப்படிதான் நான் வந்து நீம் கொல்லி பாபாவை இதை கும்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பல சித்தர்கள் ஒன்று ஒன்றா ஆக்சுவலி சொல்லலாம். அப்புறம் பாம்பன் சுவாமிகள் நிறையா அன்னைக்கு கூட நான் சொன்ன பாம்பன் சுவாமிகள் வந்து முருகபக்தர். அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. பிறப்பன் வலசைங்கிற இடத்துல தான் வந்து அவர் பூமியில் வந்து தோண்டி அங்கே வந்து அகத்தியர் அருணகிரிநாதரோட முருகனே வந்து எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தடவை வந்து பழனி நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்ட பொழுது போயிருக்கேன்னு போய் சொல்லிட்டார் அவர். அன்றைக்கி நைட்டே கனவுல முருகன் வந்து நான் சொல்கிற வரைக்கும் நீ பழனிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவருக்கு பழனிக்கு மட்டும் கடைசி காலத்தில் தான் முருகன் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போனார். அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சித்தர் அப்படின்னா, கிருபானந்த வாரியார் இப்போ உன்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்குன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். கிருபானந்த வாரியாருங்கிறவர் இருந்தார், அது உனக்கு தெரியும். ஆமாம் தெரியும். அவர் நல்லா பேசுவாருங்கிறது உனக்கு தெரியும். அவர் வந்து 10 வயசுக்குள்ளாரியே ஒரு 10,000 பாடல்களை மனப்பாடமாக சொல்லக்கூடிய திறமை படைத்தவர். அவர் 10,000 பாடல்கள் ஒன்று சாதனை. அதுவும் சும்மா திருப்புகழ் திருவாசகம் எது கட்டலாம் சொல்கிற ஒரு ஆள். அவர் வந்து பிறப்பன் வலசையில் வாசலில் இருந்துட்டு நான் நடந்து உள்ளே வரமாட்டேன், என்னை முருகன் காலடிப்பட்ட இடம் இது, நான் வர்றதா இருந்தால் தலையால் தான் நடந்து அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்தே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் பிறப்பன் வலசை. அதாவது
கிருபானந்த வாரியார் உண்மை, ம், கிருபானந்த வாரியார் 10 வயசுல 10,000 பாடல்கள் மனப்பாடம் பண்ணது உண்மை, ம், அவர் உலகம் ஃபுல்லா போய் பிரசங்கம் பண்ணது உண்மை ம். அப்படின்னு அவர் சொன்னதும் உண்மைதான் ம், ம். இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள், ஆதி சங்கராச்சாரியார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய புஜங்கம், அந்த மாதிரி வந்து இந்தியா முழுவதும் நடந்தே சன்மார்க்கத்தை அவர் வந்து பரப்பியவர். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காஞ்சி மடமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்ருங்கேரியில் இருக்கிற மடமாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஆதிசங்கரர் தான். ஜனனி ஜனனி சாங்கே ஆதிசங்கரர் அவருக்காக பாடினது. அந்த பாடலை அவர் இளையராஜா சார் எப்படி கம்போஸ் பண்ணாருங்கிறதே ஒரு பெரிய மிராக்கிள். அப்படியா? அது எப்படி கம்போஸ் பண்ணாருன்னா, அவர் அது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு பாடல் வந்து அப்படி வந்து விழுது, அவர் ஃபர்ஸ்ட் அவராகவே ஜனனி ஜனனின்னு அந்த வார்த்தை மட்டும் அவரே சொல்றாரு. அண்ட் அவர் சும்மா ட்ராக் பாடுறாரு ராஜா சார், அதுக்கே எல்லாரும் கண் கலங்குறாங்க. அது ஆக்சுவலி யேசுதாஸ் தான் பாடணும்னு சொல்லிட்டு யேசுதாஸ் வந்து ட்ராக் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த பாடலை நான் பாட மாட்டேன், இந்த பாடல் யார் பாட வேண்டுமோ அது கரெக்டாக ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாட்டை வந்து இன்னைக்கும் இளையராஜா சார் எங்க கான்சர்ட் நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் அதில் தான் ஆரம்பிக்கிறார் அந்த பாடம். அது எழுதினது வந்து கவிஞர் வாலி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிள்ளையார், அப்புறம் இவர் வந்து சேஷாதிரி சுவாமிகள், ரமணரையே கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் பேரே வந்து தங்கக்கை சேஷாதிரி சுவாமிகள் அப்படிம்பாங்க. அவர் தொட்டா அன்னைக்கு வந்து நிறையா வியாபாரம் நடக்குங்கிறதுக்கு சின்ன வயசுலேயே அவர் ஒரு பொம்மை வாங்குறாரு. அன்னைக்கு பொம்மையே விற்காத ஒரு பொம்மை கடைக்காரர் வந்து அன்னைக்கு எல்லா பொம்மையும் வித்துறாரு. அவர் பேர் வந்து தங்கக்கை சேஷாதிரி சுவாமிகள்னு. அடுத்தது வந்து அப்பா பைத்திய சுவாமிகள்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா அழுக்கு சுவாமிகளோட சிஷ்யர். அவர் வந்து அவர் அப்பா மேல பைத்தியமா இருந்த சுவாமிகள் அவர். அப்புறம் அப்பா பைத்திய சுவாமிகள் மாதிரியே மாயம்மா வந்து கன்னியாகுமரியில இருந்த ஒரு சித்தர். அவங்க இப்போதான் அவங்களுக்கு குரு பூஜை நடந்தது. இவங்களும் வந்து அதாவது அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒதுங்கிலாம் போன டைம்லாம் இருந்திருக்கு. ஓகே, ஆனால் இவங்களை சுற்றி எப்பொழுதும் நாய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தத்தாத்திரேயரோட ஒரு பைரவர் அவங்களுடைய வழி வந்தவங்க. இவங்க எல்லாரும் பைத்தியம் அப்படிலாம் நினைச்சு இவங்களை வந்து இது பண்ணிட்டு இருந்தபோது அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாள் அவங்க ரொம்ப ஆசையாக வச்சிருந்த நாய் வந்து ஒரு காரோ ஏதோ ஒன்று அடிச்சிருச்சு. அந்த குடல்லாம் வெளில வந்துருச்சு. அந்த நாய் இறந்து போச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குடல் எடுத்து டப்புன்னு சும்மா பேக்கில் வைக்கிற மாதிரி அந்த டாக் வச்சு தட்டி கொடுத்தாங்க. அந்த நாய் முழிச்சிருச்சு. அந்த நாய் முழிச்சதை இதெல்லாம் பார்த்தவங்க தான் மாயம்மாவை வந்து அதுக்கப்புறமா வணங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் சேலத்திலேயே தான் சமாதி இருக்குது. இது ரெண்டு எல்லாத்துக்குமே நான் போயிருக்கேன். அப்புறம் காஞ்சி மகாபெரியவர், அவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மகாமுனிவர் என்ன நம்பர். அப்புறம் புட்டபர்த்தி சாய்பாபா. இன்ஃபேக்ட் புட்டபர்த்தி சாய்பாபாவை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீராம் காளிதாசன் சொல்லிட்டு அவங்க வீட்டிலலாம் வந்து பயங்கரமாக புட்டபர்த்தி சாய்பாபா கும்பிடுவாங்க. அப்போல்லாம் நான் வந்து நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் எதுக்கு ஒரு குரு இப்படிலாம் பேசியிருக்கேன். நம்ம டைரெக்டாக நம்ம பேசிக்கலாமே, குருலாம் தேவை கிடையாது அப்படிலாம் நான் அவன்கிட்ட டயலாக்லாம் பேசியிருக்கேன். ஆனாலும் பாருங்க, அவன் வந்து சரி அதெல்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு அவர் வந்து சென்னைக்கு வராரு, வா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன், புட்டபர்த்தி சாய்பாபாவை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா இப்போ எனக்கு புரியுது, நம்ம ரொம்ப பெரிய புடிங்கி மாதிரி அப்பெல்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. குருங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து நமக்கு அவன் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு தேவையோ, அதை மாதிரி வந்து கடவுளை வந்து டைரெக்டாக பார்க்குற அளவுக்கு அவர் இன்னும் ஒரு சிம்பிளான விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து கடவுளை காட்ட முடியுமான்லாம் கேட்குறாங்கல்ல. கடவுளை காட்டினாலும் அதுக்கான கண்ணு நமக்கு கிடையாதுங்கிறது தான் உண்மை. அந்த கண்ணு வேணும்னா அதுக்கு முதல்ல குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமா அது கஜானன் மகாராஜ் அங்கே இருக்கிறது. அவர் வந்து அவரும் தத்தாத்திரேயர் வழி. அது ஸ்ரீடி சாய்பாபாவும் கஜானன் மகாராஜும் ஒரே டயத்தில் கான்டெம்பரரியாக இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்காமலே பேசின சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. கஜானன் மகாராஜ் வந்து அவருடைய ஃபோட்டோவே இப்படி தான் இருக்கும். அவர் வந்து அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் அவரை பற்றி, கஜானன் மகாராஜ் பற்றி. அவர் வந்து அந்த டெம்பிளே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் சக்கரை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தங்க இருக்காங்க. இப்போதான் அவங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. பறக்கும் சித்தர் அவங்க சென்னையில். ஆமாம், திருவான்மியூரில் பாம்பன் சாமிகளுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க வந்து திருவிக்கான்னு ஒரு திருவி கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா எழுதக்கூடிய அவர் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பறக்கிறதா பார்த்ததை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீ ஒன்று பார்த்து ஒன்று சொல்கிற என்கிட்ட, ஓகே, நீ உண்மை,
ஓகே, நீ இது வரைக்கும் போய் சொல்லாதவன், நீ பல விஷயங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரே ஒரு விஷயம் நீ சொல்ற, அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னுடைய லாஜிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் அதை நான் நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற படி சர்க்கரை அம்மாள் வந்து பறக்கிறத அவர் பார்த்துருக்காரு. அப்புறம் ரமண மகரிஷி திருவண்ணாமலை, அவரும் ஒரு மிகப்பெரிய ரமண பகவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து லேட்டாக சொல்லுவேன், என்னோடய பெருச்சாவை படத்தில் கூட ஒரு டைலாக் எழுதியிருந்தேன். இட்லி ரவுண்டாக இருக்குன்னு சொல்கிறேன், இட்லி ரவுண்டாக இருக்குங்கிறத கூட ஒரு இங்கிலீஷ்காரன் சொன்னால் தான் நம்ம ஊரில் நம்புவாங்க. ஆமாம் 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 அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இவருடைய பெருமையை வந்து நிறைய பேர் இங்கே சொன்னாலும், பால் பிரெண்டன் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மனிலேருந்து வந்து அவர் தான் வந்து இந்த ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்து பல வெளிநாட்டவர்களும் இவரை வந்து அதுக்கப்புறம் தரிசிக்கிறதுக்கெல்லாம் வந்தாங்க. இப்போ கூட நீங்கள் திருவண்ணாமலையில் போனீங்கன்னா நிறையா வெளிநாட்டவர்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பால் பிரெண்டனோட புக்கு தான். ஒருத்தர் தான் அவர் மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் பால் பிரெண்டன் தான் அது வந்து அவர் முதல்ல காஞ்சிபுரியிட்ட தான் போயிருக்காரு. காஞ்சிபுரம் சொல்லியிருக்காரு, இல்லை உன்னுடைய கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் வேணும்னு நீ அவர்கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் அமைச்சிருக்காரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.